இன்று நாங்கள் வந்திருக்கக்கூடிய புனிதமான தர்கா ஷரீஃப் நீங்கள் எல்லோருமே அறிந்த ஓர் இறைநேச செல்வர்தான். ஆலிமுர் ரப்பானி என்று அழைக்கப்படுகின்ற ஷேഖனா மன்சூர் ஹல்லாஜ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீஃபுக்கு இன்ஷா அல்லாஹ் அவர்களை பற்றி உண்டான தகவல்களை வீடியோவினுடைய இறுதியிலே நீங்கள் பார்வையிடலாம். أنتم أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. أنتم أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. الغوث الرباني شيخ القادرية. أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. أمدادك يا رفاعي نظرة رفاعية. أمدادك يا رفاعي نظرة رفاعية. شيخي ابو العرج راعي أحباب الصوفية. أنتم أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية. وعطنطا أنا ناوي زور الشيخ الطنطاوي. عطنطا أنا ناوي زور الشيخ الطنطاوي. يا ما مقام حاوي هيبة نورانية. أنتم أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل. இப்பொழுது நாங்கள் வந்திருக்கக்கூடிய ஜியாரம் ஆலிமுர் ரப்பானி என்று போற்றி புகழப்படுகின்ற ஷேഖனா ஆரிஃப் பில்லாஹ் மன்சூர் ஹல்லாஜ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான தர்பார் ஷரீஃபில் தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். இதோ இருக்கிறது அவங்களுடைய புனிதமான தர்பார் ஷரீஃப். இவங்களோட உண்மையான பெயர் ஹுசைன் என்பது தான் இவங்களுடைய ஒரிஜினல் பெயர். ஆனால் இவங்க அழைக்கப்படுறது மன்சூர் ஹல்லாஜ் என்ற பெயரில் தான் எல்லோரும் அழைக்கப்படுறாங்க. ஹல்லாஜ்னு சொன்னால் இந்த பஞ்சிலிருந்து அந்த பருத்தி எடுக்கிற அதுக்கு சொல்லுவாங்க. பின்னால் இந்த பேர் ஏன் ஃபேமஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய துருக்குணங்களை எடுத்து அல்லாஹுடைய அல்லாஹுடைய இல்முல் லதுன்னி அதே போன்று அல்லாஹுடைய அறிவை பற்றி உண்டான விஷயங்களை மக்களுடைய உள்ளத்துக்குள்ள போடுறதுனால அவங்களுக்கு இந்த பேர் ஃபேமஸ் ஆகி போச்சு. ஒவ்வொரு ஊர்கள்லையும் இவர்களுக்கு ஒவ்வொரு விதமான பேர் சொல்லுவாங்க. சில ஊர்களில் முகீஸ் என்று சொல்லுவாங்க, பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்ற பேர்லையும் இவங்க அழைக்கப்பட்டாங்க. இவங்க பிறந்தது ஹிஜ்ரி 244 தான் பிறந்திருக்கிறாங்க. இவங்க பிறந்த இருக்கிறது. இவங்களுடைய ஊர் ஈரான் தேசத்தில் பைதா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தான் பிறந்திருக்கிறாங்க. இந்த பைதா என்று சொல்லக்கூடிய ஊரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், தஃப்சீர் பைதாவி என்று சொல்லி ஒரு தஃப்சீர் இருக்கு. அந்த இமாம் அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார்களோ அந்த இமாம் அவர்கள் இந்த ஊரில் அவர்களுடைய பேர் பிரபஞ்சமாயிச்சோ அதே பைதா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் தான் இமாம் மன்சூர் ஹல்லாஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிறந்திருக்கிறாங்க. ஒரு ரிவாயத்தின்படி இவர்களுடைய பரம்பரை சையதுனா அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவருடைய பரம்பரையை சேர்ந்தவங்க, வம்சாவளியை சேர்ந்தவங்கன்னு சொல்லியும் இவங்களுடைய பரம்பரை சொல்லப்படுகிறது. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக ஹிஜ்ரத் சென்று மதீனாவுக்குள்ள நுழைந்ததற்கு பின்னால் அவங்கக்கிட்ட தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வீடு இருந்துச்சு.
அந்த வீட்டை அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒப்படைச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட. அந்த அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய பரம்பரையில் வரக்கூடியவங்கன்னு சொல்லி ஒரு ரிவாயத்தின்படி இவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு முக்கியமான ஒரு உஸ்தாதாக இருந்தவங்க தான் அப்துல்லாஹி துஸ்தரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவங்களுடைய முக்கியமான ஒரு உஸ்தாதாக திகழ்ந்தவங்க. அதே போல ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இவர்களுடைய காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. நிறைய ஆன்மீக விஷயங்கள்ல அந்த தொடர்புகள்லையும் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இவங்க குர்ஆனுக்கு விரிவுரை எழுதின ஒரு தஃப்சீரும் இருக்கு. மன்சூர் ஹல்லாஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுக்கு விரிவுரை எழுதின ஒரு தஃப்சீர் இருக்குன்னு சொன்னா, அந்த தஃப்சீருடைய குர்ஆனுடைய வசனங்களுக்கு இவங்க போட்டிருக்கக்கூடிய விளக்கங்களை பார்த்தீர்கள்னு சொன்னால் மிகவும் இந்த தஃப்சீர் கலையிலேயே யாருமே செய்திருக்காத ஒரு சேவை. முழுக்க முழுக்க அல்லாஹுடைய சிந்தனை, அல்லாஹுடைய ரகசியங்கள் பற்றி உண்டான தகவல்களை எல்லாம் அந்த தஃப்சீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய முஃபஸ்ஸிராக திகழ்ந்தவர்கள். அதே போன்று நிறைய கவிதைகளை, ஒருவர் அல்லாஹ் மீது காதல் கொண்டு விட்டால் அந்த காதலில் நிறைய கவிதைகளை படிப்பாங்க, பாட்டுகளை, கசீதாக்களை இசைப்பாங்க. அதில் மன்சூர் ஹல்லாஜி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நிறைய கவிதைகளை படிச்சிருக்கிறாங்க. ஒரு கிதாபே இருக்கு, தீவானுல் ஹல்லாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபில் முழுக்க முழுக்க ஆரிஃப் அல்லாஹுடைய சிறுகளை பற்றி உண்டான கவிதைகளை கொட்டி வைத்திருக்கிறாங்க அந்த திவானுல் ஹல்லாஜில். இந்த மாதிரி நிறைய அல்லாஹ்வை பற்றி உண்டான நிறைய தகவல்களை மக்களுக்கு அந்த இரகசியங்களை உடைத்து பேசியவங்க தான் மன்சூருல் ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். 7 வருஷம் அவங்க சிறையில் இருந்தாங்க, ஜெயிலில் இருந்தாங்க. அந்த காலத்து அரசன் இவர்களை ஜெயிலில் போட்டு வச்சிருந்தான் 7 வருடங்கள். ஏனென்றால் இவங்க பேசிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாத சில பேர்கள் இவர்களை 7 வருஷமாக ஜெயிலில் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த 7 வருஷம் ஜெயிலையும் கூட இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையில, இறைவனுடைய அந்த வழியில நடத்துறதுல தன்னுடைய காலத்தை கழித்தவங்க தான் மன்சூருல் ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். கௌசுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இவர்களுக்கு பிறகு வந்தவங்க. இவங்க அவங்களுக்கு முன்னால் உள்ள காலத்தில் வாழ்ந்தவங்க. இவங்க அனல் ஹக் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பிரபல்யமாக மக்கள் மத்தியில் சொல்லி வந்த காரணத்தினால இவர்களை ஷஹீதாக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. அப்படி கொல்லப்பட்டதற்கு பின்னால நிறைய தண்டனைகள், அதாவது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன சொன்னால், இவர்களை வெட்டும் பொழுது ஒரே வெட்டில அவர்களுடைய உயிர் போய்விடக்கூடாது, மாறாக ரத்தம் ஓட்டி தான் இவர்களை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த அரசன் கட்டளையிட்டிருந்தார். அதனால இவர்களுடைய இரத்தம் ஓட்டப்பட்டது, கைகள் கால்கள் துண்டிக்கப்பட்டு கழுத்தை வெட்டப்பட்ட அந்த இரத்தத்தை ரோட்டில் ஓட்டி அந்த மாதிரியான ஒரு நிலையில் இவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த ஒவ்வொரு இரத்த துளிகளும் பின்னால் வந்த இமாம்கள் சொல்கிறார்கள், அந்த அனல் ஹக் என்ற வார்த்தையை ஒவ்வொரு இரத்த துளிகளும் அதை உச்சரித்து கொண்டே இருந்தது என்று சொல்லி அந்த இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். இவர்கள் அல்லாஹுக்கு தான் தெரியும் இவர்களுடைய ரகசியம், இவர்களுடைய இரகசியம், இவர்களுடைய நிலை என்ன என்றது அல்லாஹ் அறிந்தவன். கௌசுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவர்களுடைய காலத்தில் நான் இருந்திருந்தால் நான் அவர்களுடைய கையை பிடித்து அவர்களை பாதுகாத்திருப்பேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார்கள். இமாம்கள் நிறைய பேர்கள் இவர்களுடைய விஷயத்தில் பல கருத்து வேற்றுமைகள் கொண்டாலும் கூட விலாயத்து நர்சர் கௌசுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இவர்கள் விஷயத்தில் சரியான தீர்ப்பை வழங்கியிருந்தார்கள். நான் இருந்திருந்தால் இவர்களுடைய கையை பிடித்து நான் பாதுகாத்திருப்பேன் என்கின்றதை இவர்கள் சொன்ன விஷயம் ஹக்கு தான், உண்மைதான் என்பதனில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இறை நேசத்தவர் தான் எங்களுடைய ஷேഖ்னா மன்சூருல் ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த இல்மு ஃபஹ்ம், அதே போன்று இல்முல் லதுன்னி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அந்த அறிவு, அல்லாஹ்வுடைய சிர்றுகளை அறியக்கூடிய அந்த தன்மை, அந்த நிலைமைகளை எங்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. யா அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்த அந்த இல்மினுடைய உச்சத்திலே ஒரு துளியாவது எங்களுடைய உள்ளத்திலும் யா அல்லாஹ் எங்களுடைய மனங்களிலும் நீ சேர்த்து வைத்து அருள் புரிந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், அல்லாஹ்வே உன்னை அறியக்கூடிய உன்னுடைய வழியிலே நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா ஸல்லம அலா கைரி ஹல்கி ஸய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்,
لا إله إلا الله لا إله